ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஹேஸ் ஹேவ் இதனுடைய யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அவர் ஒரு கார் வைத்திருக்கிறார். அதாவது அவர்கிட்ட ஒரு கார் இருக்கு. ஹீ ஹேஸ் எ கார். ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவர்கள் ஒரு கார் வைத்திருக்கிறார்கள். தே ஹாவ் எ கார். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன பார்த்தோம்? ஹீ ஹேஸ் எ கார், தே ஹாவ் எ கார். அப்போ ஹேஸ் எங்கே வருது? சிங்குலர் வந்தால் ஹேஸ் வருது. அதாவது இந்த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ அதுதான் சப்ஜெக்ட். ஹீனா என்னது? அவர் இல்லைன்னா அவன். ஸோ ஒருத்தர் தான், சிங்குலர், ஒருமை, அதனால் ஹேஸ் வருது. பன்மை வந்துச்சுன்னா ஹேவ் வரும். இப்போ அவர்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஹேஸ்க்கு பக்கத்தில் நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்ட் சேர்த்தோம்னா ஹீ ஹேஸ் நாட் எ கார் அப்படின்னு வரும். திஸ் இஸ் ராங், கிராமட்டிக்கலி ராங். இப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக டூ வேர்ப் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ஹேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொசஷன், அதாவது கொண்டிருத்தல், வைத்திருத்தல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அதனால் இந்த டூ வேர்ப் யூஸ் பண்ணணும். ஹீ டஸ் நாட் ஹாவ் எ கார் அப்படின்னு சொல்லணும். ஹீ ஹேஸ் நாட் எ கார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ டஸ் நாட் ஹாவ் எ கார். ஸோ அவர் ஒரு கார் வைத்திருக்கிறார் அப்படின்னா ஹீ ஹேஸ் எ கார், ஹீ டசன்ட் ஹாவ் எ கார். ஸோ சிங்குலர் வந்துச்சுன்னா, அதாவது ஒருமை வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், டஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டு வார்த்தைகள்லையும் கடைசி லெட்டர் பாருங்களேன், எஸ்ன்னு முடியுதா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் அப்படின்னா சிங்குலர். அப்போ சிங்குலருக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும், டஸ் யூஸ் பண்ணணும். அப்போ அவர்கிட்ட கார் இல்லை அப்படிங்கிறத ஹீ டஸ் நாட் ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்லணும். இப்போ அவர்கள் ஒரு கார் வைத்திருக்கிறார்கள், தே ஹாவ் அ கார். இவங்ககிட்ட கார் இல்லை அப்படிங்கிறத தே டூ நாட் ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீ டஸ் நாட் ஹாவ் அ கார், தே டூ நாட் ஹாவ் அ கார். அப்போ ப்ளூரல் வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஹாவ் யூஸ் பண்ணணும், டூ யூஸ் பண்ணணும். 4 வார்த்தைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேஸ், ஹாவ், டூ, டஸ். ஹீ ஹேஸ் அ கார், தே ஹாவ் அ கார். அதே மாதிரி ஹீ டஸ் நாட் ஹாவ் அ கார், தே டூ நாட் ஹாவ் அ கார். இப்போ ஹீ ஹேஸ் ஸ்போக்கன், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் பேசிட்டாரு, ஹீ ஹேஸ் ஸ்போக்கன். ஹீ ஹேஸ் நாட் ஸ்போக்கன், அவர் பேசவில்லை. இந்த இடத்துல ஹேஸ் பக்கத்தில் நாட் வருது பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மெயின் வேர்ப் ஸ்போக்கன், ஹேஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஹீ ஹேஸ் அ கார், he does not have a car. நெகட்டிவ். they have a car, they do not have a car. இந்த கடைசி 2 சென்டென்சஸ் இருக்கு பாருங்களேன். he has written, he has not written. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 சென்டென்சஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இனி வர எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, எந்த இடத்துல ஹேஸ் வருது? சிங்குலருக்கு ஹேஸ் வருது, டஸ்ஸும் சிங்குலருக்கு தான் வருது. ஓகே, இப்போ அவர்கள் விடைகளை வைத்திருக்கின்றனர். அவர் ஒரு மோதிரம் வைத்திருக்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள், அப்போ தே, அப்போ ப்ளூரல், பன்மை வந்துச்சுன்னா ஹேவ் வந்துடும். தே ஹேவ் ஆன்சர்ஸ். ஹீ ஹேஸ் எ ரிங், அவர்கிட்ட ஒரு மோதிரம் இருக்குது. அவரிடம் பைக் இல்லை. உங்களிடம் டிக்கெட் இல்லை. ஹீ டஸ் நாட் ஹாவ் பைக். யூ டூ நாட் ஹாவ் டிக்கெட். டஸ், டூ எங்கே வருதுன்றதை பாருங்கள். அடுத்து, நம்மிடம் ஃபோன் இல்லை, என்னிடம் பணம் இருக்கிறது. we do not have phone. we பன்மை, அதனால do வந்திருக்கு. என்னிடம் பணம் இருக்கிறது, I have money. எங்களிடம் கேள்விகள் இருக்கிறது, என்னிடம் பேனா இல்லை. we have questions, I do not have a pen. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், have வந்து பன்மைக்கு தான் நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல ஐக்கு மட்டும் ஏன் have வருது, do வருது? இந்த ஐக்கு மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே, இந்த ஐ மட்டும் உச்சரிப்பு வசதிக்காக ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்களேன். வி ஹாவ் கொஸ்டின்ஸ், வி அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பாருங்கள், ஐ அப்படின்னு சிங்குலர் தான் இருக்குது, ஆனால் ஹாவ் வந்திருக்கு, டூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ டு நாட் ஹாவ் அ பென். அடுத்து, உங்களிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது, எங்களிடம் வளர்ப்பு பிராணிகள் இருக்கின்றன. யூ ஹாவ் அ புக். வி ஹாவ் பெட்ஸ், வளர்ப்பு பிராணிகள். அவரிடம் கடைகள் இல்லை.
என்னிடம் ஒரு வீடு இருக்கிறது. He does not have shops. I have a home. ஓகே, ஸோ எந்த இடத்துல ஹேஸ் வரும், எந்த இடத்துல ஹேவ் வரும், அதே மாதிரி எந்த இடத்துல டூ வரும், எந்த இடத்துல டஸ் வரும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.